தஞ்சாவூர் மாவட்டம் கீழணையிலிருந்து சம்பா சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விரிவான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சங்கர் இணைக்கிறார். சங்கர், எவ்வளவு கனஅடி நீர் அப்படின்றது திறக்கப்பட்டிருக்கு? எத்தனை நாட்களுக்கு இந்த நீர் திறக்கப்படும்? தஞ்சை மாவட்டம் கீழணையில் அமர்ந்துள்ளது, அணக்கரையில் அமைந்துள்ளது கீழணை. இந்த கீழணை ஆங்கிலேய காலத்தில் கட்டப்பட்டது. இந்த டெல்டா பகுதியான தஞ்சை, கடலூர், நாகை மாவட்ட பகுதிகளுக்கு சம்பா சாகுபடிக்கு தண்ணீருக்காக விவசாய காத்திருந்த நிலையில் தமிழக முதல்வர் ஆணைக்கிணங்க இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வேளாண்மை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தண்ணீர் திறந்து வைத்தார். இந்த பகுதியில் வடக்கு ராஜவனுக்கு, தெற்கு ராஜன் வாய்க்கா மற்றும் குமிக்கி ஆகிய பகுதிகளில் வினாடிக்கு 300 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. இந்த சுமார் 1,30,000 ஏக்கர் பாசனம் இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து வீராண ஏரியில் விவசாயத்திற்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது. இந்த பகுதியில் ராதாமதியில் வினாடிக்கு 100 கனஅடி திறக்கப்படுகிறது. இதன் கீழ்ப்பகுதியான 28 மதங்களில் தண்ணீர் திறக்கப்படுகிறது. இதில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 45,000 விளைநிலங்கள் பாசனம் பெறுகின்றன. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன், ஐயப்பன் மற்றும் எம்பிக்கள் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.